ஸோ அஷ்டமி சனி நடக்கிறப்ப எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடணும். சர்வைவல் மோட்ல இருக்கணும். வெளியே growth மோடுங்கிறது அஷ்டம சனி கொடுக்க மாட்டாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல உடல் நலம், இரவு நேரம் போறது, உங்களுடைய போனு, பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். திடீர்னு சில இழப்புகள், திடீர் திருட்டுல போயிடுச்சு, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கம்யூனிகேட் பண்றப்போ கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும். தப்பா நம்ம கம்யூனிகேட் பண்றப்போ அது ராங்கான ஒரு விஷயமா போகும். ஆபீஸ்ல பொலிட்டிக்கல் கேம்ல மாட்டிட்டு நம்மள ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாங்க. நம்மள அடி அடி அடிமாடா போட்டு நம்மள வந்து செய்யாத குற்றத்தை நம்ம தலையில போட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பொதுவா ஈவன் ஃபேமிலிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கல, யாரோ குழந்தைகளோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். நீங்க நம்ம போய் அவங்கள திருத்தலான்னு போறது பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு செலவுகளும் போயிட்டு இருக்கும். குழந்தைகள் ஃபேமிலியில திடீர்னு சில உடல்நல கோளாறு, ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தி வைக்கணும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துரும் இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு மாத கிரகத்தின் அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பலமா இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இதே உங்க ராசி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு 6 மாசம் வந்து எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இதுல இருந்து சர்வே பண்ணி வர்றது மிகவும் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கும். இது